வெளிவந்த உதயநிதி விஷயம் நேற்று அண்ணாமலை அப்படி பேச முக்கிய காரணம் ஓகே சொன்னது டெல்லி. நேற்றைய தினம் அண்ணாமலை தனது சொந்த ஊரான கரூரில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் வழக்கத்திற்கு மாறாக கடுமையாக பேசியிருந்தார். தனது பேச்சை தொடங்கும் போதே எனது முதல் பாதி உரை பட்ஜெட் பற்றிய விளக்கமாக இருக்கும், இரண்டாவது பாதி திமுக பாணியில் இருக்கும், தாய்மார்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என கூறினார். அப்போது கரகோஷம் அதிர்ந்தது. அடுத்ததாக டேய் உதயநிதி, உன்னால் முடிந்தால் கெட் அவுட் மோடி என சொல்லுவேன் என சொன்ன, முடிந்தால் ஆம்பளையாக இருந்தால் செய்டா பார்க்கலாம் என நேரடியாக வெளிப்படையாக கடுமையாக விமர்சனம் செய்தார் அண்ணாமலை. அண்ணாமலையின் இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளம் முழுவதும் படு வைரலாக பரவி வருகிறது. கட்சி கடந்து பலரும் அண்ணாமலையின் இந்த பேட்டியை பகிர்ந்து இதுதான் திமுகவிற்கு உரைக்கும், அவங்க வாட்டுக்கு ஒரு பிரதமரை தரை குறைவாக பேசுவாங்க, அவங்களை பேசினால்தான் புத்தி வரும் என பதில் கொடுக்கின்றனர். இது ஒருபுறம் என்றால் அண்ணாமலை அனைத்தையும் ஆழமாக உணர்ந்துதான் பேசுகிறார். மரியாதை என்பது இரண்டு பக்கத்திலும் இருக்க வேண்டும். ஆனால் திமுகவினரிடம் அது இல்லை. அதற்கு அண்ணாமலை முடிவு செய்து விட்டார். இனி பிரதமரை எவன் தவறாக பேசினாலும் அவர்களுக்கு அதே பாணியில்தான் பதிலடி கிடைக்கும் என உறுதியாக சொல்லிவிட்டார். அண்ணாமலை இனி உதயநிதி கெட் அவுட் மோடி என சொன்னால் அதற்கடுத்து அண்ணாமலை நேரடியாக உதயநிதி வீட்டிற்கு சென்று பால்டாயில் உதயநிதி என போஸ்டர் ஒட்டுவதோடு நிற்க மாட்டார். அடுத்தடுத்து அண்ணாமலை உதயநிதி குறித்த முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் தயாராகிவிட்டார் என்கின்றன கமலாலய வட்டாரங்கள். அண்ணாமலை லண்டன் சென்று வந்த பிறகு டெல்லியில் பாஜக முக்கிய தலைவர்களை சந்தித்தார். அப்போதே தமிழகத்தில் அரசியல் நாகரீகம் இல்லாமல் பிரதமரை திமுக தலைவர் ஸ்டாலின் தொடங்கி உதயநிதி வரை விமர்சனம் செய்கின்றனர். ஆனால் பிரதமர் தமிழகம் வந்தால் நேரில் நடிக்கின்றனர். மக்கள் மத்தியில் பிரதமரை தரக்குறைவாக திமுகவினர் விமர்சனம் செய்வது சகித்துக் கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஊடகங்கள் திமுகவினர் பேச்சுக்களை முதன்மைப்படுத்துவதால் நரேஷன் மாறுகிறது. எனவே அவர்களுக்கு அவர்கள் பேசும் வார்த்தைகளில் மட்டுமே பதில் கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு டெல்லி தலைமையும் பச்சை கொடி காட்டியிருக்கிறது. மொத்தத்தில் தமிழக மக்கள் திமுகவை எதிர்க்க சரியான தலைவர் அண்ணாமலைதான் என கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பாக்கலாம், நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பாக்கலாம், சொல்லு. நீ மந்தாயத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில்? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி, நீ கத்துக்குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தாக்கா இப்படி பாக்குற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் இல்ல, சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம்.
இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.